இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். எங்களுடன் இணைந்திருங்கள். உங்கள் வாழ்க்கை எல்லா வளமும் பெற்று சிறப்பாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். வார ராசிபலன் ஆகஸ்ட் 3 முதல் 9, 2026. மேஷம், ரிஷபம், மிதுனம். அதிர்ஷ்ட குறிப்புகள் மற்றும் எளிய பரிகாரங்கள். மேஷம் ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, இந்த வாரம் எதிர்பாராத பணவரவுகள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. அதே நேரத்தில் திடீர் செலவுகளும் அதிகரிக்கலாம். வரவு செலவுகளை திட்டமிட்டு நிர்வகிப்பது நல்லது. உடல் நலத்தில் சிறிய அசௌகரியங்கள் தோன்றக்கூடும் என்பதால் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். அரசு தொடர்பான முயற்சிகளில் சாதகமான முன்னேற்றம் காணப்படும். பயணங்கள் அதிகரிப்பதால் சோர்வு ஏற்படலாம். குடும்ப விஷயங்களில் மூன்றாம் நபரின் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது. உறவினர்களுடன் தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடாமல் அமைதியாக நடந்து கொண்டால் குடும்பத்தில் நல்லிணக்கம் நிலைக்கும். வாழ்க்கைத் துணையின் ஆதரவு மன நிம்மதியை தரும். தொழில் வேலை. அலுவலகத்தில் உங்கள் பொறுப்புகளில் மட்டுமே முழு கவனம் செலுத்துங்கள். சக ஊழியர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நன்மை தரும். பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு குறித்து இந்த வாரம் அதிக எதிர்பார்ப்பு வேண்டாம். வியாபாரம். வியாபாரத்தில் கூடுதல் உழைப்பு தேவைப்படும். இருப்பினும் வரவு செலவு சீராக இருக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பும் பங்குதாரர்களின் ஆதரவும் உங்கள் முயற்சிகளுக்கு பலம் சேர்க்கும். பெண்களுக்கு. குடும்பத்தை கவனிக்கும் பெண்களுக்கு அமைதியான வாரம். புகுந்த வீட்டினரின் ஆதரவு கிடைக்கும். வேலைக்குச் செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சில முன்னேற்றங்கள் ஏற்படும். அதிர்ஷ்ட நாட்கள் 4, 6. அதிர்ஷ்ட எண்கள் 2, 5. எளிய பரிகாரம். செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு சிவப்பு மலர் சமர்ப்பித்து ஓம் சரவணபவ மந்திரத்தை 27 முறை ஜபிப்பது மன உறுதியையும் வெற்றியையும் அளிக்கும். ரிஷபம் ராசி பலன். ரிஷப ராசி அன்பர்களே, இந்த வாரம் பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். பணவரவில் குறைவு இருக்காது. பிள்ளைகள் தொடர்பாக மகிழ்ச்சியான செய்தி கிடைக்க வாய்ப்பு உள்ளது. தந்தை வழி உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும். பேசும்போது பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடியுங்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்கி உறவில் இனிமை அதிகரிக்கும். அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் சிறிது தாமதம் இருந்தாலும் இறுதியில் சாதகமான முடிவு கிடைக்கும். நண்பர்களின் சந்திப்பு மன மகிழ்ச்சியை தரும். தொழில் வேலை. அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை நிலவும். உங்கள் திறமையால் ஒரு முக்கிய பிரச்சனையை வெற்றிகரமாக சமாளித்து பாராட்டைப் பெறுவீர்கள். எதிர்பாராத சலுகைகளும் கிடைக்கலாம். வியாபாரம். வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விட அதிகரிக்கும். பணியாளர்கள் முழு ஒத்துழைப்பு வழங்குவார்கள். போட்டியாளர்களால் ஏற்பட்ட தடைகள் குறையும். பெண்களுக்கு. குடும்பப் பொறுப்புகளை கவனிக்கும் பெண்களுக்கு நிம்மதியான வாரம். தேவையான பண வசதி இருப்பதால் செலவுகளை எளிதாக சமாளிப்பீர்கள். வேலைக்குச் செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். அதிர்ஷ்ட நாட்கள் 7, 9. அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. எளிய பரிகாரம். வியாழக்கிழமை அல்லது புதன்கிழமை ஸ்ரீகிருஷ்ணருக்கு துளசி மாலை சமர்ப்பித்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாய மந்திரத்தை 18 முறை ஜபிப்பது குடும்ப ஒற்றுமையையும் செல்வ வளத்தையும் அதிகரிக்கும். மிதுனம் ராசி பலன். மிதுன ராசி அன்பர்களே, இந்த வாரம் பொருளாதார நிலை சீராக இருக்கும். தேவையற்ற செலவுகள் குறையும். இருப்பினும் உடல் நலத்தில் கவனம் அவசியம். சிலருக்கு பணியின் காரணமாக வெளியூர் பயணம் அமையலாம். எந்த காரணத்திற்காகவும் புதிய கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம். பொறுமையுடன் நடந்து கொண்டால் பிரச்சினைகள் விரைவில் சரியாகும். தொழில் வேலை. அலுவலகத்தில் உங்கள் பணிகளில் அதிக கவனம் தேவை. சக ஊழியர்களிடம் எச்சரிக்கையுடன் பழகுங்கள். மேலதிகாரிகளிடம் அமைதியாகவும் நிதானமாகவும் பேசுவது நல்ல பலனை தரும். சிலருக்கு இடமாற்ற வாய்ப்பும் உருவாகலாம். வியாபாரம். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும்.
பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். புதிய முதலீடுகளை கடன் வாங்கி செய்வதை மட்டும் தவிர்க்கவும். பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உற்சாகமான வாரம். உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி ஏற்படும். வேலைக்குச் செல்லும் பெண்கள் சக ஊழியர்களுடன் நல்லிணக்கமாக நடந்து கொள்வது முன்னேற்றத்திற்கு உதவும். அதிர்ஷ்ட நாட்கள் 5, 8. அதிர்ஷ்ட எண்கள் 7, 9. எளிய பரிகாரம். வியாழக்கிழமை மகாவிஷ்ணுவுக்கு துளசி அர்ச்சனை செய்து ஓம் நமோ நாராயணாய மந்திரத்தை 108 முறை ஜபித்தால் மன அமைதியும் தடைகள் நீங்கும் என்றும் பாரம்பரியமாக நம்பப்படுகிறது.